ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தைச்சி முடித்து வந்த ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாமே லைனிங் ப்ளவுஸ் தான், ஃபுல்லாக புடவைக்குள்ளது எல்லாம் இன்றைக்கி தைச்சி கொக்கி கட்டி வந்திருக்கு. பார்த்துக்கோங்க, ஃபுல்லாமே ரவுண்டு நெக்கு தான் கொடுத்துருந்தாங்க. உங்களோட சைஸ் பார்த்திங்கன்னா 38 சைஸ் நம்ம இப்போ தைச்சி எடுத்துருக்குறோம். பாருங்கள், சின்ன ஸ்லீவ் தான். அதேமாரி இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா 28 சைஸு, ரொம்ப குட்டியாக இருந்தாங்க. அவங்க ஒரு அடையாள ப்ளவுஸ் கொண்டு வந்தாங்க. அது எனக்கு சேரவே மாட்டேங்குது, எனக்கு நீங்கள் அடையாளம் எடுத்து தேய்ங்கன்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு அடையாளம் எடுத்து நம்ம தைச்சிருக்குறோம். முன்னாடி கழுத்து டைமண்ட் மாதிரி வரணும் அப்படின்னாங்க, ரவுண்டு வேண்டான்ட்டாங்க. ஸ்லீவ் நீளமாக இருக்கணும், 3/4 வேணும் அப்படின்னாங்க. அதனால் அவங்களுக்கு 3/4 வச்சு பின்னாடி ரவுண்ட் நெக்கு வச்சு நம்ம அழகாக அவங்களுக்கு கரெக்டாக தைச்சிருக்குறோம். ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்குறேன். இனி நாளைக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு நம்ம கொடுத்துட வேண்டியதுதான். கீழே நம்ம புடவையோட மாடல் வச்சுருக்குறேன். பார்டர் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்டர் கொடுத்துட்டேன். அப்படியே சில புடவைங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்காது, ஆனால் இந்த புடவைக்கு கொடுத்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபுல்லாமே ஒரே கலராக இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்லீவ்லேயும் அந்த பார்டர் மொத்தமாக அப்படியே வச்சுட்டேன். இந்த ப்ளவுஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த ப்ளவுஸோட வேலை கொக்கி கட்டி எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. இனி அவங்க நாட்டு வைக்க சொன்னாங்களா அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருந்தது. அதனால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நாட்டு மட்டும் வச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், இது ஒரு பட்டு சேரீயோட ப்ளவுஸு. இந்த கலர் சூப்பரான ஒரு ப்ளூ கலரு. நம்ம கேமராவுக்கு லைட்டாக தெரியுது, ஆனால் நேரில் பார்க்க நல்ல டார்க்காக இருக்கும். நல்ல சூப்பராக இருந்தது. பின்னாடி ரவுண்ட் நெக்கு தான். இதுலேயுமே பார்டர் தெரியலை அவ்வளோவா, அதனால் அதை அப்படியே வச்சுட்டேன். சூப்பராக இருந்தது. சின்ன ஸ்லீவ் தான், ரவுண்டு நெக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ப்ளவுஸு குட்டி ஸ்லீவ் வச்சு ரவுண்ட் நெக் வச்சு அழகாக தைச்சி முடிச்சாச்சு. கொக்கி கட்டி எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவங்களோடதே தான் அடுத்து ஒரு பட்டு சேரீக்குள்ளது. சூப்பரான ஒரு பிங்க் கலர் அண்டு கோல்டன் சரிகை வச்சது. இதுவுமே சூப்பராக இருந்தது. புடவையுமே நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த புடவை அண்டு ப்ளவுஸு. இதுவுமே அதே மாதிரி தான், சின்ன கை வச்சு ரவுண்டு நெக்கு. அவங்க அடையாளம் தந்த ப்ளவுஸ் கிராஸ் கட்டிங் இருந்தது, கிராஸ் கட்டிங் வேண்டான்ட்டாங்க. அதனால் நார்மல் கட்டிங் வச்சு நம்ம தைச்சிருக்குறோம். எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. லேஸ் ஏதாவது வைக்கணுமான்னு கேட்டேன், எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சிம்பிளாகவே தைச்சாச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு இந்த புடவை சாரியுமே. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கலர் சும்மா அட்ராக்டிவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த ப்ளவுஸ் எல்லாமே நேற்று தைச்சி இன்றைக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணி வந்துருச்சு, கொக்கி கட்டி எல்லாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நைட்டிஸு ப்ளவுஸ் எல்லாம் ஆல்ட்ரேஷனுக்கு வந்தது, அதையுமே முடித்து வச்சுருக்குறேன். இந்த ப்ளவுஸ் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்கள், அவ்வளோதாங்க. எல்லா வேலையும் முடிச்சிச்சு. இனி நம்மளுக்கு கஸ்டமர்ஸுக்கு கொடுக்க வேண்டிய வேலைங்க தான். அதோட புடவைங்களும் கூட நான் ஓரம் அடித்து வச்சுருக்கிறேன். எல்லாம் சேர்த்து அவங்கவுங்க கவரில் வச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட வேண்டியதாங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.